எப்படியும் கருவாயன் வருவான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சந்தோஷமா இருந்தேன். வாடா பாண்டே, உன் கதைய அங்க வச்சே முடிக்கலான்னு தான் பார்த்தேன். நீ எப்படியோ இங்க வருவன்னு எனக்கு தெரியும். எலிக்கு யாரும் தேடி போய் பொறி வைக்க மாட்டாங்க. பொறி வச்ச இடத்துல தன்னால வந்து மாட்டிக்கும். அது மாதிரி நீயா வந்து மாட்டிக்கிட்ட. டேய், முதல்ல பங்காளியை கவனிங்கடா. பொண்ணுக்கு ரொம்ப வேண்டியவன். நீ என்ன அடிச்சுட்ட? முடிஞ்ச எங்க அண்ணன் அடிச்சு பாடுறா. பாண்டி, என்ன மன்னிச்சிருப்பா. இப்பதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கோழைக்கு என் மகளை கொடுக்கறத விட உன்ன மாதிரி ஒரு வீரனுக்கு கொடுக்கறதா எனக்கு பெருமையா இருக்கு. எந்திரிச்சு அவன் கை தாலி கட்டி போடுங்கடா. அவ்வளவு சீக்கிரமா உன்னை மேல அனுப்புவேன்னு நினைக்காத. தாலி கட்டி சாந்தி முகூர்த்தம் முடிச்சு அதுக்கப்புறம் நானே ஒரு நல்ல நேரமா பார்த்து அனுப்பி வைக்கிறேன். பங்காளி நல்லா இறுக்கி கட்டுங்கடா. இவனை நானே செய்யணும். என்ன குனிய வச்சு குத்து குத்துன்னு குத்திட்டானா, உடம்பெல்லாம் வலிக்குது. என்னடா சொல்ற? நீ சொல்றது வேற மாதிரி இருக்கு. குனிய வச்சு முதுகுல குத்து குத்துன்னு குத்திட்டான. இவனை நானே வச்சு செய்யணும். ஏண்டா பரதேசி, நீங்க வருவ 10 பேரை போட்டு உதைப்ப, நாங்க அதை பாத்துக்கிட்டு இருக்கணுமா? நீ என்ன பெரிய மதுரை வீரனா? உன் சண்டையில வீரன் ஜெயிக்காதுடா, நரித்தந்திரம் தான் ஜெயிக்கும். ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளு. பக்கத்துல 2 நாடு இருந்துச்சு. அதுல ஒரு நாட்டுக்காரன் துப்பாக்கியோட சண்டைக்கு போயிருக்கான். பக்கத்து நாட்டுக்காரங்கிட்ட ஆயுதமே இல்லாம அவனை அடிச்சு துரத்தி விட்டு இருக்கான். ஒரு நரித்தந்திரம் ஆயுதத்தோட போயே துரத்தி விட்டு இருக்கிறானு, ஆயுதம் இல்லாம அடிச்சிருக்கான். அப்புறம் தான் நரித்தந்திரம் ஒண்ணு பண்ணலாம். வளர்ந்து ஒரு 4 நாட்டு உதவியோட அந்த சின்ன நாட்டை அழிச்சாங்க. அப்ப எது ஜெயிச்சதுன்னு சொல்லு? வீரமா ஜெயிச்சது? நல்லா யோசிச்சு பாரு. நரித்தந்திரம் தான் ஜெயிச்சது. அதான் நரித்தந்திரத்தால நான் உன்னை அடிச்சேன். ஏய் தம்பி, தாலியை கட்டுறேன். ஒரு குழிதான் வெட்டணும்னு நினைச்சேன். அண்ணன் தம்பி 2 பேருக்கும் சேர்த்து 2 குழி வெட்டிட வேண்டியதான். குழி வெட்டுறதெல்லாம் இருக்கட்டும். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவன தான் முதல்ல அவனை கட்ட ஊத்து விட்டு கொன்னுட்டு அப்புறம் தாலியை கட்டு. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா, இல்ல பொம்பளைனா இந்தா போய் கட்டு. தம்பி, முதல்ல அவன் கைய கால அவுத்து விடு. அவனை கொன்னுட்டு அப்புறம் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. ஐயோ வேணாம் வேணாம், அவனை அவுத்து விடாதீங்க. அவன் அப்பவே அந்த குத்து குத்தலாம். இது வேற. டேய், என்னடா உளறீங்க? பணம் வாங்குனீங்கல்ல? ஏக்கா, உங்க பணத்தை வேணா நாளைக்கு வாங்கிக்கோங்க. எங்களால குத்து வாங்க முடியாது. அவன் அவுத்து விடுறான். இப்பதான் நீ ஆம்பளை. தாலி கட்டுறேன். கும்மி அடிப்போம் கோயில் முன்னால, அந்த உலகமெல்லாம் பார்த்திருக்கோம் அம்மே முன்னால.
எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? மனசுக்கு பிடிச்ச பாட்டு மானே உன் பேச்சு தான், உசுருக்கு ஆதாரம் மானே உன் மூச்சு தான். வணக்கம் ஐயா. நம்ம நாட்டுல பழமை வாய்ந்த கட்டிடக்கலைகள் உள்ள கோயில்கள் நிறைய இருக்கு. அதுல எந்த ஒரு இடத்துலயும் ஜாதின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நான் சும்மாவே சேரும் திங்க குட்டிடா, எட்டு சீமையில் கெட்டு பாரு என்ன பத்திடா.